ஹீரோ ஒரு வைஃப் குழந்தையோட இருக்காரு. ஆனா பண கஷ்டத்தால வெளிநாட்டுல வேலை செய்ய போறாரு. இதனால பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறாங்க. அப்ப வேலைக்கு போறதே நம்ம கஷ்டப்படாம நல்லபடியா இருக்கணும்னு சொல்லி பொண்ணைய சமாதானப்படுத்துறாங்க. இப்ப அவங்களும் மிஸ் யூ டாடின்னு சொல்லி அப்பாக்காக ஒரு கிஃப்டையும் கொடுக்குறாங்க. அந்த சின்ன பொண்ணு மருதாணி வாங்குறதுக்காக பக்கத்துல இருக்க கடைக்கு வந்திருப்பாங்க. அப்ப அப்பா வெளிநாட்டுல இருந்து கால் பண்ணிருப்பாரு. இந்த பொண்ணு போன் பேசிட்டே இருப்பா. கடைக்காரனா அந்த சின்ன பொண்ணு உள்ள வந்து மருதாணி எடுத்துக்கோன்னு சொல்லி கூப்பிடுறான். அந்த பொண்ணு உள்ள வருது. அப்போ அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இதெல்லாம் ஹீரோ போன்ல கேட்டுட்டு அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. பொண்ணோட அம்மா கிட்ட அவங்க பொண்ணு இந்த கடை பக்கமே வரலன்னு போய் சொல்லிடுறான். அவங்களும் பொண்ணு எங்க போனான்னு சொல்லி தேடுறாங்க. யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை மூட்டையில கட்டி தூக்கிட்டு போறான். அந்த பொண்ணு உயிரோட தான் இருக்கும். இருந்தாலும் கல்லை கட்டி அந்த குளத்துல தள்ளி விட்டு சாகடிச்சிடுறான். பொண்ணு காணாம போயிட்டதால அம்மாவுமே இப்ப பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோமே வெளிநாட்டுல இருந்து வந்துடுறாரு. இதுக்கு காரணமான அவனை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. ஹீரோவை இப்போ அந்த கடைக்காரனையும் ஒய்ஃபையும் கடத்திட்டு வந்திருக்காரு. என் பொண்டாட்டி மேலே கை வச்சுன்னா அவன் அவ்வளோதான் சொல்லி மிரட்டுறான். ஒய்ஃபை இப்போ ஹஸ்பண்டை காப்பாற்றணும்னு சொல்லி ஹீரோ அடிச்சு போட்டு கிளம்புறாங்க. அவன் அழகா இருக்கான்னு சொல்லி தான் நீ வந்தி அவன் கூடன்னு சொல்லி இப்போ ஒய்ஃபையை தப்பா பேசி அடிச்சு போட்டுடுறான். கடைசியே இப்போ அவனை ஹீரோ கிட்ட மாட்டிக்கிறான். ஹீரோவும் பயங்கரமா அடிச்சு போட்டுடுறாரு. இப்போ உயிரோடவே புதைக்கிறதுக்காக பள்ளம் தோன்றாரு. அப்போதான் அவன் நிறைய பொண்ணுங்களை இந்த மாதிரி பண்ணியிருக்கான்ற விஷயம் தெரிய வருது. ஹீரோவை பாவம் பார்க்காம இப்போ அவனை உயிரோடவே புதைச்சி சாகடிச்சிடுறாரு. இந்த மாதிரி சின்ன பசங்களுக்கு தப்பு நடக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி கேவலமான ஆளுங்களுக்கு என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணுன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.